ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு வயசு குழந்தைக்கான உணவு தான் செய்ய போகிறோம். குழந்தைய பற்றி தெரியுது அவங்களுக்கு, குழந்தைக்காக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். இது எப்படி சாப்பிடுதுன்னு பார்த்தீங்களா? குழந்தை எங்கள் வீட்டு குழந்தை ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றான். உங்கள் வீட்டு குழந்தை எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லுங்கள். இந்த சாப்பாடு சாப்பிட்றதுனால குழந்தைங்க நல்லா புஷ்டியாக அழகாகவும் வருவாங்க. பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற சாதம் என்னென்னா, பருப்பு காய் கலந்த சாதம் தான் கொடுக்க போகிறோம். இதை குழந்தைங்க சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா புஷ்டியாகவும் அழகாகவும் கொழு கொழுன்னு சளி இருமல் இருந்தாலும் கூட போயிடும். நம்ம மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்க்குறனால இதுக்கு நம்ம அரிசி ஒரு 4 ஸ்பூன் ஆகிற மாதிரி நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கேன். நல்லா வடித்து எடுத்துருக்கேன். அதே மாதிரி பாசி பருப்பு இதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வடிச்சுட்டு பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, அடுத்து வந்து நம்ம சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் செரிமானத்துக்காக போடுறது, பூண்டு, உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்க்குறதுக்கு ஒரு குக்கரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். குக்கரில் இதெல்லாம் 1 by 1 நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு, உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு சாப்பிடுமோ அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்து பருப்பு சேர்த்துக்கலாம், பாசிப்பருப்பு. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது உருளைக்கிழங்கு, நல்லா துளசி கட் பண்ணி விஷயத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மிளகு, சீரகம், பூண்டு, பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது பீட்ரூட்டை நல்லா துளசிவி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை துருவி கூட போட்டுக்கோங்க. கேரட் இதெல்லாம் உங்களுக்கு விருப்பப்படி செஞ்சுக்கோங்க. காய் எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா முழுகிற அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிட்ஸ் அளவுக்கு வேகட்டும். அளவாக இது வந்து கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி வேக விட்டு நல்லா விசில் வந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ஒரு அப்படியே தம்மில் ஒரு 5 நிமிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா தம்மெல்லாம் ஆயிடுச்சு, விசிலில் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா குலசலாக வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு நல்லா பருப்பு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி கொடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைக்கு அதோட டேஸ்ட்டு கிடைக்கும். மிக்சியில் அரைச்சோன்னா நல்லா மையாயிரும். இந்த மாதிரி கடைஞ்சி கொடுங்க. ரொம்ப உங்கள் குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவோம். வெஜிடபிள் எல்லா வெஜிடபிளோட சத்தும் உங்கள் குழந்தைக்கு கிடைக்கும். நல்லா அழகாகவும் புஷ்டியாகவும் வருவாங்க. நல்ல பசியை தூண்டும். நம்ம மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள்லாம் போட்டிருக்கோம். நல்லா செரிமானம் ஆகும். பருப்பு எல்லாமே கொடுக்குறனால இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு என் வீட்டு செல்ல குழந்தை எப்படி சாப்பிட்றான்னு பார்க்கலாம் வாங்க. வாட்ச் பண்ணி பாருங்கள். அவன் செய்கிற சேட்டைகளை எப்படி சாப்பிட்றான்னு பார்த்தீங்களா? அவங்க வீட்டு குழந்தைங்களும் இப்படி தாங்க சாப்பிடுவாங்க. கொஞ்சம் விளையாட்டு குறும்பா எப்படி விளாண்டுக்கிட்டே சாப்பிட்றான்னு பார்த்தீங்களா? ஒரே குறும்பு பையன் தான் எங்கள் வீட்டு செல்ல குழந்தை. 1 வயசு ஆகுது. உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஊட்டிட்டு அது எப்படி சாப்பிடுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.